சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகானது பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்கா அரசு பொறுப்பேற்றிலிருந்து நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போது விவசாயிகளுடைய பிரச்சனை, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லயும் பொதுவாக விமர்சனங்கள் முன்வைக்கிற போது தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னது போல ஒரு அவகாசம் தேவைப்படுது, ஒரு அவகாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவகாசம் எதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கணும்? ஒரு பக்கம் பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய அரசியல் செயல்பாடுகள், குறிப்பாக இன்றைக்கு குர்பானி அப்படின்றது நிகழ்வு அப்படின்றது பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு இஸ்லாமியர்கள் பொதுவாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது இந்த முறை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுடைய உத்தரவை நாங்க செயல்முறைப்படுத்துறோம் அல்லது கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் மாடு எங்கெங்கெல்லாம் பலியிடப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் தடுக்கிறாங்க. அதை நடத்த விடல. அதெல்லாம் பார்க்கிறோம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமான பலருமே கேள்வி எழுப்புறதையும் பார்க்க முடியுது. இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அணுகுறீங்க? ரெண்டு விஷயம். தோழர் சண்முகம் அப்படி சொன்னது குறித்து சில அமைச்சர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அது சார்ந்து புதுசா வந்திருக்கவங்க பார்க்கலாங்க. ஆனா நீங்க இந்த அரசாங்கம் இதனுடைய நடவடிக்கைகளை நீங்க நாள் பதவியேற்பு நிகழ்ச்சியில வந்தே மாதரம் பாடப்பட்டது அல்லது தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பதை அன்றைக்கே விமர்சிச்சிருக்கோம். அடுத்து அவங்க முதலாக ஒரு ஜோசியம் பார்க்கிறவரை ஆலோசகராக நியமித்த போது அதை விமர்சிச்சிருக்கோம். அதே போல நீங்க விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி, மற்றவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி என்று சொன்னதை அது முறையாக அமல்படுத்தவில்லை என்பதை விமர்சித்திருக்கிறோம். இந்த ஆடு கோழி மாடு கன்று பலியிட தடை என்கிற உத்தரவின் மீது உடனடியாக நீங்க மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்க வேண்டும் என்பதை விமர்சித்திருக்கிறோம். எனவே பிரச்சனை என்னன்னா, அவர் சொன்னது சில அமைச்சர்கள் அவங்க நடந்து கொள்ற முறை, பேசுறது, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. எனவே விமர்சிக்க கூடாதுன்னு மற்றவங்ககிட்ட சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, நாங்களே விமர்சிச்சிருக்கோம். இதெல்லாம் விமர்சனம் தானே. ஆமா. பட் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எங்கேயும் அப்படி தடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்றதுதான் எனக்கு நியூஸ். பட் தடுக்க வேண்டும் என்று போட்ட நீதிமன்ற உத்தரவு ரொம்ப ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது, நீதி வழங்குவது சட்டத்தின்படியான ஆட்சி என்பதை தாண்டி போயிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. பொதுவா நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு, நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்று சொல்றது வழக்கம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முதல் நாளை கார்த்திகை தீபம், அதாவது நீங்க அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் அன்னைக்கு வர காத்திருந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறதும், பக்ரீத்துக்கு முன்றைய தினம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பது என்பதும் நீங்க தற்செயலானது என்று நினைக்கல. ஒண்ணு, அந்த கடைசியில தீர்ப்பினுடைய பகுதி முடிவடைகிற போது 16வது பேரா, மொத்தம் 17 பேரா இருக்கு. அதுல 16வது பேரால நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மேலே உள்ள விதிகள் அவங்க கோட் பண்ணி இருக்கிறத அதையெல்லாம் பார்த்தா ஸ்லாட்டர் ஹவுஸ் தவிர, லைசன்ஸ் அதாவது அனுமதி பெற்ற இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் தவிர வேற எங்கேயுமே எந்த விலங்கையும் பலியிடக்கூடாது என்பதுதான் தெரியுது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்த பேரா எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனவே தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் பக்ரீத்தை ஒட்டியோ அதற்கு பின்பாகவோ எந்த நாளிலும் பசுவையோ கன்றையோ அதை இறைச்சிக்காக வெட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும்னு சொல்றாங்க. இதுல முதல் விஷயம் என்ன, நான் அடிப்படையில இந்த
நம்ம கடந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு சொல்லி. நீங்க இங்க இருக்கிற பலருடைய உணவு முறைகள் பல்வேறு வகைப்பட்டதாக இருக்கிற போது அதுல இன்னொன்னு கோயில் விழாக்கள் என்று வருகிற போது ஆடு வெட்டுவது, கோழி வெட்டுவது அல்லது மாடு வெட்டுவது இதெல்லாம் வழக்கமா இருக்கிற விஷயமா இருக்கு. அப்போ ஒரு என்ன உணவு முறையாகவும் வழிபாட்டு முறையாகவும் இருக்கிற ஒன்றை நான் இன்னைக்கு எடுத்தேன் கவனித்தேன் நீங்க பண்ணக்கூடாது என்பது ஒன்று. ஆனா ரெண்டாவது வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னையில இருந்து வெட்ட வேண்டாம்னு சொல்லலாமே தவிர பக்ரீத்து முதல் அதற்கு பின்பு என்று சொல்வது தற்செயலானது என்று நான் நினைக்கல. மேல எல்லா விலங்குக்கும் சொன்னதை அடுத்து நீங்க பசுவுக்கும் கன்றுக்கும் மட்டும் சொல்லிட்டு ஆடு கோழிகளை பற்றி சொல்லாமல் இருப்பது என்பதையெல்லாம் பார்க்கிற போது இது வழக்கமான ஒரு பேட்டர்ன்ல இருக்கோ என்கிற சந்தேகம் வருவதை தடுக்க முடியாது. இப்ப நாங்க தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டிருக்கோம், உடனடியா நீங்க இத மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பத்திரிகை செய்திகளை பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் இதுல ஆலோசனை கேட்டிருப்பதாக, இது எந்த அளவு கட்டுப்படுத்தும் என்று ஆலோசனை கேட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடனே தலையிட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சில இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்க வேண்டியது. நீங்க எங்களுடைய எடுத்துக்காட்டா போன ஆட்சியில திருப்பரங்குன்றம் இஷ்யூல அதுவும் கோர்ட் ஆர்டர் தான். அந்த கோர்ட் ஆர்டர் நாங்க ஒருபோதும் பின்பற்ற முடியாது, we will face the consequences னு அதே காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. நீங்க கேட்டீங்க இங்க நடைமுறை இங்க எந்த காவல்துறை போய் தடுத்தாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம், குறிச்சி பகுதியில இஸ்லாமியர்கள் அவங்களுடைய கார் ஷெட்ல மாடை அறுக்கிற போது அது உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கு. மீறினால் உங்களை கைது செய்வோம் அப்படின்னு இஸ்லாமியர்களை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க காவல்துறை. அப்போ இங்க உடனே அந்த சேஞ்ச் பார்க்கிறோம் இல்லையா? ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும்ன்றத இன்னைக்கு பார்க்கிறோம்ல. அப்போ நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுது தானே செய்யுது. இல்ல, அதான் காவல்துறையினரை பொறுத்தளவுல அவங்களுடைய வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை அரசாங்கம் கிளியர் கட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தா தான் இத அவங்க இல்லைங்க நான் மறைக்க மாட்டேன், ஏன்னா we will face the consequences என்பது அரசாங்கத்தின் குரல், ஆக்சுவலா அது போலீஸின் குரல் அல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த அரசாங்கம் முடிவெடுக்குது. நாம விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்க தனிப்பட்ட முறையில அவரோட சந்திப்பு நிகழ்ந்த போது நாங்க சில ஆலோசனைகள் சொன்னோம். அதுல எல்லாம் அவருக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனா நாங்க எந்திரிக்கும் போது நாங்க திருப்தியற்று நாங்கள் போகிறோம் என்று நினைச்சார் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, என்ன மதச்சார்பின்மை சம்பந்தமான பிரச்சனையில் ஆட்சியே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். இந்த வார்த்தையே அவர் சொன்னார். அது ஒரு 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 ரொம்ப சாதாரண விஷயம் என்று நான் கருதல, ஒரு உறுதிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள்ல திமுக அரசாங்கத்தோடு நாங்க மோதி இருக்கோம், மாறுபட்ட கருத்தை வச்சிருக்கோம், சாம்சங்ல அல்லது வேலை நேர பிரச்சனையில மற்ற விஷயங்கள்ல எங்களுக்கு கடுமையான இதெல்லாம் இருந்திருக்கு. பட் என்ன பிரச்சனைனா மதச்சார்பின்மை என்று வருகிற போது அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப உறுதியாகத்தான் இருந்தார்கள். அந்த உறுதியை இந்த அரசாங்கம் காட்ட வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த உறுதியை அவங்க காட்டணும். ஒரு மாநிலத்தில் ப்ராப்ளம் என்ன, போனவே நாங்க திமுகவோட கூட்டணியில இருந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், நீங்க மாறுபட்ட மதச்சார்பின்மையில் நீங்க டீவியேட் ஆயிருக்கீங்கன்னா தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமாக போற்றி பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய ஒரு 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 எல்லாரும் அண்ணன் தம்பியா தாயா பிள்ளையா பழகுற அந்த சூழ்நிலை சிதறடிக்கப்பட்டுவிடும். பிறகு அதை நீங்க ஒட்ட வைக்கவே முடியாது என்பதுதான். நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, மேற்கு வங்காளத்துல அந்த முதலமைச்சர் சொல்றத, நாங்க முதல்ல உங்களை வாக்காளர் பட்டியலில் அடையாளம் கண்டோம், பிறகு அவர்களை நீக்கிவிட்டோம், இப்போது வெளியேற்ற போகிறோம் என்று. நீங்க அஸ்ஸாம்ல இதே மாதிரியான நிலைமை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.
சோ திரு விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸா இதுல கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நீண்ட நெடுங்காலமாக நாம் பாதுகாத்து வைத்திருந்த அந்த விஷயம் இருக்கு. நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன், அது நீங்க ஒரு பாலை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரே ஒரு சொட்டு விஷம் கலக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு செகண்ட் போதுமானது. நீங்க எந்த மாதிரியான மாநிலம் மேற்கு வங்காளம், இங்க நாடே சுதந்திர விடுதலை ஆவதை கொண்டாடிட்டு இருந்த 1947 ஆகஸ்ட் 15 அன்று மகாத்மா காந்தி அவரு டெல்லியில இல்ல, அவரு கொல்கத்தால இருந்தார். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போனாங்க, நீங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க, அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இங்க நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, என்னிடம் சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி. அவ்வளவு மோசமாக நவகாலி கலவரமும் அதுக்கு பின்னாலேயும் மிக மோசமாக இருந்த மாநிலம் அது. ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் சரி, அதே போல இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது இந்தியா முழுவதும் சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடித்த காலம். இது ரெண்டும் அப்படி இன்சிடென்டே இல்லாத மாநிலங்கள்னு நிறைய சொல்லிட முடியாது, 1-2 தேர்னாலே அதிகம். அதுல எந்த சீக்கியர்கள் மீதும் ஒரு வன்முறை நிகழாத மாநிலம் யாரு? இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஒரு சிறு வன்முறை கூட இல்லாத மாநிலம். இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு என்பதை நாம பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மையில் உறுதியாக நின்று ஆட்சி நடத்துவது மிக மிக முக்கியமானது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அவர் ஆட்சி நடத்துகிறார். இதுல நீங்க முன்னாடியே சொன்னது போல பதவியேற்பு விழாவின் போது தமிழ் தாய் வாழ்த்துக்கான முன்னுரிமை குறித்து நாங்க விமர்சனம் முன் வச்சிருந்தோம் அப்படின்னு. பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு, ஒரு நிறைய கோரிக்கைகள் கொண்ட லிஸ்ட கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் பிரதானமாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட 4 கோரிக்கைகள்ல முதலாவது கோரிக்கை, தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மோடியிடம் ஒன்றிய அரசிடம் அனுமதி கேட்பது இருக்கு இல்லையா, அதாவது நீங்க எனக்கு அந்த உரிமையை கொடுங்கன்னு கேட்கறது இருக்குல்ல, அது எப்படி சிபிஎம் பார்க்குது? உலகம் முழுவதும் உரிமையை எவனும் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. உரிமைகள் எடுக்கப்பட்டேதான் வந்திருக்கு. நீங்க குடும்பமா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கான ரைட்டா இருக்கட்டும், அல்லது மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், அல்லது மாற்று பாலினத்தவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போராடித்தான் உரிமையை பெற்றிருக்கிறார்களே தவிர எந்த உரிமையும் ரொம்ப இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க உரிமை மறுக்கப்பட்டிருக்கீங்கன்னு கொடுக்கப்பட்டது அல்ல. அது ஒரு அம்சம். 2வது அம்சம், அந்த விஷயம் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அதாவது ஜனவரி மாதம் இறுதியில அவங்க அந்த ஆர்டர் வெளியிடுறாங்க. அந்த ஆர்டரின் மீது உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, இது தேசிய கீதத்திற்கு இருக்கிற அந்தஸ்தோடு இது இருப்பதாக சொல்ல முடியாது, இல்ல. எனவே அது கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதோ பாடும் இல்ல, பாடப்பட வேண்டும் என்பது இல்லை. அப்படி இருக்கிறதுனால அதை பாடாததன் காரணம் அல்லது பாடும்போது கொடுக்கிறது மாதிரி மரியாதை கொடுக்கவில்லை என்பதற்காகவோ பாடவில்லை நிர்பந்திக்கவும் முடியாது. அதே போல அது பாடவில்லை என்றால் அது ஒரு குற்றம் என்று அறிவிக்கப்படாதால் தண்டனையும் கொடுக்க முடியாது. எனவே விரும்புறவங்க பாடிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயத்துல ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிற பிரச்சனையே கிடையாது. அப்படி கேட்டா அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. எனவே அது கேட்டது தவறு. நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதலில் பாடுவோம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கணுமே தவிர போய் இதெல்லாம் பெர்மிஷன் கேட்கிற விஷயமே இல்லை. அவரு கொஞ்சம் ஆலோசகர்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்வது நல்லது. இது அதாவது தமிழ்நாட்டினுடைய வெற்றி பெறுவதற்கு இதே ஆலோசகர்கள் உதவி இருப்பாங்க,
அதெல்லாம் நீங்க வந்து அவங்கள வேற விதத்துல கொண்டாடுங்க. ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு இதில் அனுபவமும் திறமையும் கொண்டவர்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்க நாங்க அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நல்லது தானே அப்படிங்கிறது இருக்குல்ல. அது நீங்களே கொண்டு போய் அவங்க கையில வந்து சாதாரணமா சொல்லுவாங்க. நீ சொல்றது போல இது இன்னொரு விதத்துல உரிமை அவர்கள்ட்ட இருக்கு. உரிமையை பறிகொடுத்தது போல ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டுருது இல்லையா? ஆமா, அதனாலதான் சொல்றேன். அது அவரு அதை செஞ்சிருக்கவே கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர் செஞ்சிருக்க கூடாது. அது தவறு. நாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டுமே தவிர, இந்த உரிமையை நாங்க நிலைநாட்டிக்கிறோம் அப்படின்னு யார்ட்டையும் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல அடுத்ததா கேரளா முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய இடி ரைடு. அது வந்து சிபிஎம் கட்சி தமிழ்நாடு உட்பட நிறைய இந்திய முழுக்க நிறைய இடங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனீங்க. இது வந்து அரசியல் சார்பு கொண்டு எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய ஒரு சதியாகத்தான் இந்த இடி ரைடு இருக்குன்னு நீங்க போராட்டம் நடத்துனீங்க. முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் இதற்கு ஏன் எதுவும் சொல்லல? ஏனால் பிஜேபியை அவரும் எதிர்க்கிறாரு, அவரும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாருன்ற பட்சத்துல அவர் தன்னுடைய எதிர்ப்பை ஏன் பதிவு செய்யலன்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்கப்படுது. ஒரு முதலமைச்சர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அதை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அதாவது முதலமைச்சர் செய்யக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அது இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட போதோ அல்லது இதே மாதிரி வழக்குகள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வந்த போதோ அவரு முதலமைச்சராகவும் தான் இருந்தார். பிரச்சனை என்னன்னா, பினராயி விஜயன் இல்ல, யார் வீட்டுல வேணாலும் நீங்க வந்து இடி உண்மையான கேஸ் இருந்ததுன்னா, தவறு செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஆதாரம் இருந்தா நீங்க ரெய்டு நடத்தலாம், பண்ணலாம். அதுக்காக இவர் முதலமைச்சரா இருந்தவரு விட்டு வைக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லல. பிரதமரா இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி, ரெய்டு நடத்தணும். அதெல்லாம் ஒன்றும் நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இதே இடி 5 நாட்கள் தொடர் பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் என்று ஒரு வழக்க பதிவு செஞ்சாங்கல்ல. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப என்னன்னா, தேர்தலுக்கு முன்னதாக இந்த அரசாங்கத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? எங்க ஆட்கள்லாம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், இந்த ஈடியில இருக்கவங்களுக்கும் தெரியும். இங்க முதல் பொதுச் செயலாளர் தோழர் சுந்தரையா, அவர் பெரிய பிணையார். அவங்க குடும்பத்துல அவருக்கு வந்த பங்க கம்யூனிஸ்ட் கட்சி உலகவனுக்கே நிலம் சொந்தம்னு சொல்லிடுச்சுன்னு கொடுத்துட்டு வந்தவர். 2வது முதலமைச்சர் தோழர் எம்.எஸ். நம்பூதிரிப்பாடு, அவர் வந்து அவருடைய மொத்த சொத்தையும் கட்சிக்கு கொடுத்துட்டார். கட்சி கொடுக்கிற வருமானத்தில் பராமரிப்பில் தான் அவர் இருந்தார். 3வது பொதுச் செயலாளர் தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், அவருக்கு வந்து அவங்க குடும்ப சொத்துல இருந்து பங்கு வந்த போது அத சுதந்திர போராட்ட வீரர்கள் நிதிக்காக அவர் கொடுத்தார். தமிழ்நாட்டுல தோழர் சங்கரையாவும் தோழர் ஆர் நல்லக்கண்ணுவும் பகைசால் தமிழர் விருதுன்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த போது அதை அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெறுகிற சம்பளத்தை அவங்க கட்சிக்கு கொடுத்துடணும் என்பதுதான் இப்போதும் இருக்கிற விதி. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்றாங்க. நீங்க என்ன பிரச்சனைனா, ராகுல் காந்தியே ஒண்ணும் சொல்லலையே. இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க ஏன் கைது பண்ணல அப்படின்னு. ரொம்ப அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விமர்சனம் என்றுதான் நான் பாக்குறேன். ஏன்னா அப்படின்னா 2 விஷயம்தான். அவர் வந்து யூடிஎஃப்ல எல்டிஎஃப்ல இருக்க கட்சிகள் இருக்கிறதுல இந்தியா கூட்டணியில அவர் இருக்கக்கூடாது, அல்லது இந்த கட்சிகள் இருக்கக்கூடாது. நீங்க காங்கிரஸோட கடுமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸோட நீங்க 2004க்கு முன்னால மிக கடுமையான போராட்டம் காங்கிரஸ் எதிர்த்து தான் இருந்தது. நான் இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் என்பது பெருமுதலாளிகள், அதே போல இவங்க நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவான கட்சி அது.
இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிற நவீன தாராளமய கொள்கையை அது கொண்டு வந்த கட்சி. அதுல எங்க கட்சி என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா மதச்சார்பின்மை என்பது இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படை என்கிற முறையில தான் பார்ப்போம். பட் எனக்கு என்ன இதுனா, திரு விஜய் அவர்கள் இதுல ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்? நான் ஒன்றிய அரசாங்கத்தை நீங்க கூட சொன்னீங்க, அவரு பிஜேபி கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த இடத்துலயும் பிஜேபியை விமர்சித்ததாக எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, குறிச்சியில மாடு வெட்ட போறாங்கன்னா அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அவருனாலதான் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற காரணமாகத்தானே நீங்க அது அந்த ஆதரவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆனா அவரு அவங்களுக்கு ஆதரவே தெரிவிக்க மாட்டாரு, அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு நாங்க சொன்னோம். நீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது நேரடியான உங்களோட ஆட்சியா தான் இருக்கும், எனவே வேண்டான்னு. அங்க தேரன்ஸ் மேட்டர். அதுக்கு மேல இந்த கிரெடென்சியல்ஸுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிறதா அவர் கட்டாயம் இதை கண்டிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டிக்கணும்னு கூட சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் ஈடி இப்படி செஞ்சிருக்க கூடாது, கம்யூனிஸ்டுகளை பத்தி தெரியும் தானே அப்படின்னு கூட சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை. நம்பர் 1. 2வது, அவரை ஆட்சி அமைக்க கூப்பிடாத போது கூட அவர் கவர்னரை எதிர்த்தெல்லாம் எதுவும் பேசல, அவங்க கட்சியும் பேசல என்பதை நாம பாக்குறோம். எனவே அவங்க கடமையில இருந்து தவறிட்டாங்க, அல்லது அவங்க சரியா பண்ணலைங்கிறதுக்காக நாமளும் அதே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் எதுவும் கிடையாது. நீங்க அவரு பண்ணியிருந்திருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. இதுல அடுத்ததாக இந்த நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சாம்சங் போராட்டம் அப்படின்றது. அது சாம்சங் போராட்டம் ஒரு தீர்வை நோக்கி அவங்க போச்சு, அது வெற்றியும் கண்டது இறுதியில. அது லாங் ப்ரோட்டஸ்டா இருந்தாலுமே இப்போ நிறைய இடங்கள்ல ப்ரோட்டஸ்ட் நடக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ சைதாப்பேட்ல வீடுகள் ஒதுக்குறதுல சாதிய பாகுபாடுகள் காட்டப்படுதுன்ற ஒரு செய்தி வெளியானது. இதுல எல்லாம் என்ன விதமான ஒரு போராட்டம்? குறிப்பாக பயிர்க்கடன், நீங்க சுட்டிக்காட்டுறது போல பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. அப்போ இதுல எல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்க போறாங்க? அதனுடைய போராட்டம் தன்மை என்னவாக இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, நான் உறுதியா சொல்றேன், நாங்க கொடுத்த ஆதரவு பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். மற்றபடி நல்லது செஞ்சா வரவேற்போம், தவறு செஞ்சா கட்டாயம் போராடுவோம். நீங்க சில பேர் சொல்றது மாதிரி 5 ஆண்டுகளுக்கும் உங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டே இருப்போம் என்பது ஒரு 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 என்ன சொல்றது, நீங்க என்ன வேணாலும் நாங்க உங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படிங்கிற லைசன்ஸ் ஒன்றும் நாங்க கொடுத்துடல. உறுதியாக நிறைய தலித் அமைச்சர்களை கொண்டு வந்துட்டாங்க. அதுல எல்லாம் எனக்கு அவங்க தலித் மக்களுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்லையா என்பதுதான் அதுல அடிப்படையான பிரச்சனை. நீங்க ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் ஆன போது, அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது, ஒரு தலித்து குடியரசுத் தலைவராக வர்றாரு, நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு பலரும் பேசின போது நாங்க சொன்னோம் இல்ல. அதுக்கு முன்னால ரோஹித் ஊர்மிளா, ஒரு 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 பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பையன் இந்த லெவலுக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் கொல்லப்பட்ட போது ஒரு வார்த்தை கூட ராம்நாத் கோவிந்த் பேசல. குஜராத்ல உனால்ல இறந்து போன பசுக்களின் தோலை உரித்து கொண்டிருந்ததற்காக 4 பட்டியலின இளைஞர்களுடைய தோல் உரிக்கப்பட்ட போது எந்த ஒரு வார்த்தையும் அவரு பேசவே இல்லை. இப்படி நான் நிறைய அடுக்க முடியும். எனவே தலித் என்பதற்காக ஆதரிக்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டுல 92ல செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது திருச்செந்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய நடுநாளுங்குளை கிணறுல ஒரு போலீஸ் தாக்குதல் பட்டியலின மக்களின் மீது. ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்க ஆளையே போட்டு அதை விசாரிக்க சொல்றேன் நேர்மையா அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் முதல்ல முனிராம்னு ஒருத்தர், அவரு விசாரிச்சுட்டு இல்ல தப்பெல்லாம் இவங்க மேலதான் சொல்லிட்டு போனார்.
அடுத்து இன்னொருத்தர் பாஸ்கரதாஸ். 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், ஐஏஎஸ் ஆபீசர். இவங்களுக்கு என்ன புரியாது அப்படின்னு சொன்னா, அவங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆனோம்னா அவன் தனி ஜாதியா மாறிட்டாங்கிறது இவங்களுக்கு புரியுறது கிடையாது. அவன் இவங்களோட அவங்க 2 பேரும் நேர்மையா இருக்க வேண்டும் என்பதை சில பேர் இதை வலிஞ்சு காட்டிப்பாங்க. இதை அப்புறம் அதுக்கு பின்னால நீங்க உச்ச நீதிமன்றம் போன பிறகுதான் நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இவரு முரளிதரன் நம்ம தமிழ்நாட்டினுடைய அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அரசாங்கம் அவரை டிரான்ஸ்பர் பண்ணாததுனால அப்படியே இருந்து ரிட்டையர் ஆனவர். அதுக்கு பின்னால அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒன்றும் தலித்து கிடையாது, ஒரு முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவங்களுக்கு அவரு நாங்க தான் கேஸுக்கு போனோம். அவரு அந்த கேஸ் முடிவு வரைக்கும் காசு வாங்கல. அப்ப முடிஞ்ச பிறகு அந்த ஊர்ல 23 லட்சம் ரூபா அந்த மக்களுக்கு காம்பன்சேஷன் வந்தது. அதுல 10% எடுத்து அதே போல ஊர்ல பொது நிதியில இருந்து கொடுத்து ஒரு 2.5 லட்சம் ரூபா இவருக்கு அனுப்ப சொன்னாங்க. இதுக்கு ஊர் பொது நிதியில இருந்து ஒரு 20 ரூபா எடுத்து அவருக்கு முரளிதரனுக்கு அனுப்புங்க அட்வொகேட்டுக்கு. நாங்க அனுப்புன போது அவர் அதை திருப்பி அனுப்பிச்சிட்டார். இது 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 எனக்கு கொடுத்ததே அதுக்கான அங்கீகாரம் தான். இந்த கேஸை நான் பார்க்கணும்னு கொடுத்ததே. எனவே புதுசா இது தேவையில்லை. எனவே நீங்க தலித்தா இருந்தா தலித்துக்கு நல்லதா செய்வாரு. 7-8 மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, எந்த மினிஸ்டராவது இதை கண்டம் பண்ணாங்களா? அது எப்படிடா அரசு கொடுக்கிற வீடுகளில் இதுவரை இருந்த இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன முறையும் இது மாதிரி செஞ்ச போது திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தடுத்தார்கள், இதை அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாரு, அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திரும்ப அந்த ஜாதி பார்த்து ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள இருந்ததுன்னு சொல்றது இருக்கு இல்லையா? அங்க இருந்துக்கங்க, இன்னொரு ஜாதியோட மிங்கிள் ஆகாதீங்க, உயர்ந்த ஜாதினா நீங்க கீழ்த்தளத்துல இருந்துக்கங்க, பட்டியலினத்தவர்னா நீங்க மேல் தளத்துல. இன்ஃபேக்ட் ஒதுக்கீடு இப்பவும் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு கீழ்த்தளத்துல ஒதுக்கீடு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா ஜாதி பார்த்தெல்லாம் பண்ண பிறகு 8 அமைச்சர்கள்ல யாராவது தலையிட்டாங்களா என்ன? ஒரு மிகப்பெரிய மௌனம் தான் இருக்கிறது. எனவே நீங்க வெறும் அடையாளத்தை வைத்துக் கொண்டெல்லாம் பேசுவதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நீங்க தொடர்ந்து விமர்சனங்களை தான் முன்வைக்கிறீங்க. இந்த இப்போ ரீசெண்டா காலையில ஒரு பிரச்சனை, அறநிலைத்துறை அமைச்சர் அவர் திருச்செந்தூர்ல இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்காரு. அவர் வந்து அமைச்சர்னே தெரியாம அர்ச்சகர்கள் வழக்கம் போல விஐபி தரிசனத்துக்கு 4000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி 4000 ரூபாய் வசூலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு? நீங்க விளக்கம் கடிதம் கேட்கிறீங்க. இதுவே வேறொரு ஆட்களாக இருந்தால், வேறொரு துறையாக இருந்தால் இப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற. ஏன்னா 4000 ரூபாய் தொகை வாங்குறது அப்படின்றது அது கையூட்டு லஞ்சம் தான். அது அந்த லஞ்ச பணத்தை அர்ச்சகர்கள் வாங்கினா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வெறும் விளக்கம் மட்டும் கேட்கிறதா நடைமுறையான்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல ஒரு அமைச்சர்கிட்டயே கொடுத்தாலும் கூட விசாரணை இல்லாமல் பணி நீக்கம் செய்வது, தண்டனை கொடுப்பது என்பதை நான் ஏத்துக்கிறது இல்லை. எல்லாருமே விசாரிச்சுதான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எது தண்டனை கொடுக்கறதுக்கு? அதே போல நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நீங்க போங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது நீங்க என்டையரா இருக்க சட்டத்துக்கு புறப்பான பிரச்சனை. அப்ப தமிழ்நாடு முழுவதும் அது என்னது, மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு லஞ்சம் வாங்கிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுருவீங்களாங்கிற கேள்வி வரும்ல. அது சாஃப்ட்னு தானே அர்த்தம். நீங்க வந்து ஊழலுக்கு எதிராக போராடாமல் அதை இனிமேலாவது அமைச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சட்டம் படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அதுக்கு பின்னால தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு கரெக்டு, இந்த குடும்பம் கஷ்டப்படுது, நான் வந்து அவர் எழுதி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை வாங்கிட்டு போங்கன்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, கையில காசு வாயில தோசைங்கிறது மாதிரி உடனே நான் நீதி வழங்குவேன், உடனே நான் தண்டனை வழங்குவேன், அதெல்லாம் சினிமாவுக்கு தான் சாத்தியம். உண்மையான வாழ்க்கைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது சரியானதும் அல்ல, சட்டப்படி சரியானதும் அல்ல. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.
வணக்கம்.